கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவசிக்கிறேன். இன்று இந்த காலையிலே உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது நீ கர்த்தருடைய கரத்தில் ராஜ முடியாய் அலங்காரமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாம் வாழ்க்கையில நம்மை பார்த்து துஷிக்கிறவர்கள் அநேக பேர் உண்டு. சிலவங்க வெளிப்படையான அழகை பார்த்து நம்ம மனிதர்களை எடை போடுவதுண்டு. வெளிப்படையான நிலைமைகளை பார்த்து நம்மளை ஆதரிப்பவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் சொல்கிறார், வெளிப்படையான அழகை பார்க்கிறவர் அல்ல, அவர் உன் உள்ளான உன்னுடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமாய் இருக்கிறாய் என்று வேதம் சொல்கிறது. மனிதர்கள் அழகில்லை என்று சொல்லி ஒதுக்கப்படும் போதும், மனிதர்கள் நம்மளை துஷிக்கும் போதும் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடைய கரங்களில் அலங்காரமாயிருக்கிறாய். தேவனுடைய வார்த்தையில் ஒரு புத்தகத்தில் நான் இப்படியாக படித்தேன். தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் அவர் சொல்லப்பட்டது செய்யப்பட்டது எதுவுமே எல்லாமே பைபிள்ல கிடையாது. நமக்கு தரப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி அவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவர் சீடர்களோடு ஒரு நாள் அவர் பிரயாணம் போகும் பொழுது ஒரு பூனைக்குட்டி இறந்து கிடந்ததாம். சில நாட்களாய் இறந்து கிடந்த ஒரு பூனைக்குட்டியை பார்த்துட்டு சீடர்கள் சொன்னார்களாம், பயங்கரமா நாற்றம் வைத்து விட்டதே, எத்தனை நாள் ஆனதோ என்று அவர்கள் துஷித்து சொன்னார்களாம். அப்பொழுது அந்த இறந்து போன பூனைக்குட்டியை பார்த்து என் ஆண்டவர் சொன்னாராம், அந்த வெண்மை எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னாராம். மனிதர்கள் அதனுடைய அந்த வாசனையை உணர்ந்து அது அழுகி போனது என்று நாற்றம் வைத்தது என்று சொல்லும் பொழுதும் கர்த்தர் அதனுடைய நல்ல பகுதியை பார்த்து கொண்டிருந்தாராம். நாம் வீட்டில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வீடு எவ்வளவு நன்றாக நாம் வெண்மையாக வைத்திருந்தாலும் எங்கேயாவது சின்ன ஒரு கேடு இருந்தா அந்த கேடு முதல் பார்வையிலேயே எடுத்து காட்டுமா. அவ்வளோ வெண்மையா இருக்கிற, அவ்வளோ அலங்காரமா இருக்கிற இடத்தை எல்லாம் மறந்து அந்த குறையை மட்டும் எடுத்து காட்டும் மனிதர்கள் கண்களுக்கு. ஆனா என்னுடைய கர்த்தருடைய பார்வைக்கு அந்த குறையை அல்ல, அதனுடைய நிறைவை எடுத்து பார்க்கிறது தான் நாம் கர்த்தர். இன்று நாம் வெளிப்படையான நமக்கு அழகில்லாம இருக்கலாம், வெளிப்படையான பெருசா பேச நமக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஒருவேளை நமக்கு பலம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை மற்றவர்களைப் போல நமக்கு கழிவு இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களைப் போல நமக்கு ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு நல்ல ஒரு உள்ளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனை அறிந்து கர்த்தருக்காய் வாழக்கூடிய நல்ல இதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்று நம்மை பார்த்து மற்றவர்கள் கேவலமாக பேசலாம், ஒருவேளை நம்மளை வேதனைப்படுத்தலாம், நம்மளுடைய போடியை அவர்கள் வைத்து குறை சொல்லலாம், நம்முடைய மற்ற எதையோ குறித்து அவர்கள் நம்மளை அவமதிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக நாம் இருப்போமானால் நம்முடைய அந்த உள்ளார்ந்த மனதை பார்க்கிற நம் தேவன் அவருடைய கரங்களில் எடுத்து அவர் நம்மை குறித்து சொல்கிறார், நீ என்னுடைய கையில் அலங்காரமாய் இருக்கிறாய் என்று.
இன்று நீங்கள் வேதனைப்படுகிற ஏதாவது ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இன்று அவர்களை அந்த வார்த்தையெல்லாம் உதறி விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இனியும் உங்களை அதிகமாக பலப்படுத்த என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆம், நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் ஆமென் உமது கரங்களில் இருக்கிற அலங்காரமான ஆண்டவரே, அலங்காரமாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, இவர்களை துஷித்து பேசுகிற அந்த மத்தியிலும் நீர் இவர்களை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.